இந்த லேடி பேர் வந்து மியா. 3 வயசு ஆகுது. அதாவது டாக்ஸ்க்கு வந்து 1 வயசுன்றது 10 வயசுக்கு ஈக்குவல். ஸோ ஹியூமனுக்கு வந்து 1 மாதன்றது இவங்களுக்கு வந்து 1 வருஷம். ஸோ அதனால் வந்து டாக்ஸு அப்புறம் வந்து கேட்ஸு, ஸோ இவங்க 2 பேருக்குமே வந்து வயசு வந்து இப்படி தான் இவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். 1 வருஷம் கணக்குன்றது வந்து இவங்களுக்கு வந்து 10-12 வருஷம் கணக்கு வரும். ஸோ 12 வருஷம் வரும். 1 மாதன்றது இவங்களுக்கு வந்து 1 வயசு ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து கேட்ஸில், ஸோ டாக்ஸில் வந்து 3 மாதத்துலேயே வந்து இவங்க அடல்ட்ரி ஆகிடுவாங்க. ஸோ லைக் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் ஆகிடுச்சுன்னா அது மேட்டிங் பண்ணோம். கேட்ஸை பொறுத்த வரைக்கும் 3 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சுன்னா அது மேட்டிங் பண்ணோம். ஸோ ஸோ அவங்க வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஸோ அடுத்த உயிரினத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த டாக்ஸ் கேட்ஸ் இவங்களோட இந்த ஏஜ் வந்து வித்தியாசம். அதுக்கான ஒரு ஸோ லைக் என்ன சொல்கிறது, இவங்களோட ஆட்களும் அப்படி தான். ஸோ 13 வயசு ஆகிடுச்சுன்னா இவங்க வந்து ரொம்ப வயசாகிடுச்சு இவங்களுக்கு. 13 வயசுலலாம் இவங்க வந்து தாத்தா பாட்டி அந்த மாதிரி ஆகிடுவாங்க. ஸோ 13 வயசுக்கு மேலே இவங்க உயிரோடு இருக்கிறதுன்றதே பெரிய விஷயம். 13 வயசுன்றது ஸோ அவங்களோட ரெஸ்ட் பீரியடு. அந்த பீரியடில் தான் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து வீட்டில் வச்சு அவங்கள பொத்தி பார்த்துக்கணும். ஸோ அவங்க வந்து ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க. வயசானதுக்கப்புறம் ஒரே ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க. டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கணும். ஸோ அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு 12 வருஷம் சர்வீஸ் பண்ணுவாங்க. 1 வருஷம் அவங்களுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணணும். அது குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அவங்கள நல்லபடியாக சென்ட் அப் பண்ணணும்.